ஆகஸ்ட் 25 முதல் அமெரிக்காவிற்கான அனைத்து அஞ்சல் சேவைகளையும் நிறுத்தி வைப்பதாக இந்திய தபால் துறை அறிவித்துள்ளது. அமெரிக்க இறக்குமதி விதிமுறைகளுக்கு பதில் அளிக்கும் விதமாக அமெரிக்காவிற்கான பெரும்பாலான அஞ்சல் சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக இந்திய அஞ்சல் துறை அறிவித்துள்ளது. 100 வரையிலான கடிதங்கள், ஆவணங்கள் மற்றும் பரிசுகள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெலிவரி செய்யப்படாத பார்சல்களை கொண்ட வாடிக்கையாளர்கள் பணத்தை திரும்ப பெறுவார்கள் எனவும் சேவைகளை மீட்டெடுக்க இது செயல்பட்டு வருவதாகவும் தபால் துறை தெரிவித்துள்ளது. வரி இல்லாத நுழைவுக்கு அனுமதிக்கும் நீண்டகால டி மினிமிஸ் விலக்கை நீக்கும் அமெரிக்காவின் புதிய உத்தரவை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது அமெரிக்காவிற்கு அனுப்பப்படும் அனைத்து சர்வதேச அஞ்சல் பொருட்களுக்கும் பொருந்தும் என கூறப்பட்டுள்ளது. புதிய அமெரிக்க விதிமுறைகளின்படி கேரியர்கள் இப்போது இந்த வரிகளை சேகரித்து செலுத்த வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. திராவிட மாடல் ஆட்சியில் கேழ்வரகு உற்பத்தி திறனில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாக வேளாண் துறை பெருமிதம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தருமபுரி சுற்றுப்பயணத்தின் போது அறிவித்த வேளாண் பயிர்க்கடன் திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. முன்பு இருந்த நடைமுறையில் பயிர்க்கடன் பெறுவதற்கு விவசாயிகள் காத்திருந்த நிலையில் தற்போது முதல்வர் அறிவித்திருக்கும் திட்டத்தில் விவசாயிகள் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. விவசாயிகள் சேவை மையங்களுக்கு சென்று பயிர்க்கடன்களுக்கு இணைய வழி மூலம் நேரடியாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பித்த அன்றே விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் பயிர்க்கடன் வந்து சேர்வது போல் திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு விவசாயிக்கு 5 லட்சம் ரூபாய் வரை பயிர்க்கடன் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அனிருத் இசை நிகழ்ச்சியால் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை அடுத்த கூவத்தூரில் அனிருத்தின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் ரசிகர்கள் படையெடுத்தனர். இதனால் புதுச்சேரி சென்னை ஈசிஆர் சாலையில் சிக்கனாங்குப்பம் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் சாலையில் அணிவகுத்து நின்றன. வழக்கமாக வார விடுமுறை நாட்களில் ஈசிஆரில் போக்குவரத்து நெரிசல் இருக்கும் சூழலில் அனிருத் இசை நிகழ்ச்சிக்கு வந்த ரசிகர்களால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. வட மாநில இளைஞர் ஒருவர் ஓடும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் வெளிப்படையாக மது அருந்தும் சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தமிழகத்தைச் சேர்ந்த பயணிகள் கேள்வி கேட்டும் அதை பொருட்படுத்தாமல் சாதாரணமாக அந்த வட மாநில இளைஞர் மது அருந்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. திருப்பத்தூர் வாணியம்பாடியில் கல்லூரி மாணவரின் வீடு புகுந்து மாணவரையும் அவரது தாயையும் தாக்கிய கும்பலில் போலீசார் ஒருவரை கைது செய்துள்ளனர். தனியார் கல்லூரியில் படித்து வரும் புர்ஹான் என்ற மாணவரை சாலையில் வழிமறித்த 6 இளைஞர்கள் பணம் கேட்டு மிரட்டி செல்போனை பறித்துக் கொண்டு அனுப்பியுள்ளனர். இதைத் தொடர்ந்து அந்த இளைஞர்கள் புர்ஹானின் வீட்டிற்கு சென்று புர்ஹான் மற்றும் அவரது தாயை தகாத வார்த்தைகளால் திட்டி சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதைக் கண்ட அக்கம் பக்கத்தினர் அவர்களை மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் போலீசில் புகார் அளித்தனர். இதையடுத்து இதில் சம்பந்தப்பட்ட முக்தியார் என்ற இளைஞரை கைது செய்த போலீசார் மற்றவர்களை தேடி வருகின்றனர். கொடைக்கானல் அப்பர் லேக் பகுதியில் கேரளா சுற்றுலா வாகனம் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. கேரள மாநிலம் பாலக்காடு பகுதியைச் சேர்ந்த 4 பேர் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்தனர். அப்பர் லேக் பகுதியில் சென்ற கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே தலைக்குப்புற கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காரில் பயணித்த 4 பேரும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர்.
உத்தரகாண்டில் மேக வெடிப்பால் பாதிப்புக்கு உள்ளான பகுதிகளில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. சமோலி மாவட்டம் தாராலியில் திடீரென மேக வெடிப்பு ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு உண்டானது. இதில் தாராலி சந்தை, கோட்தீப், தாராலி வணிக வளாகம் ஆகியவை கடுமையாக பாதிக்கப்பட்டன. அம்மாநில முதல்வர் உத்தரவின்படி தாராலி பகுதியில் பேரிடர் நிவாரணப் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. மாவட்ட நிர்வாகம் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படை, துணை பேரிடர் மீட்புப் படை ஆகியவை இணைந்து மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஹிமாச்சல பிரதேசத்தில் உயிரை துச்சமாக நினைத்து ஆற்றின் குறுக்கே குதித்து மருத்துவ பணிகளை மேற்கொண்ட செவிலியருக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. ஹிமாச்சல பிரதேசம் மண்டி பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஹூராங் கிராமத்திற்கு செல்லும் பாதை நிலச்சரிவால் தடைப்பட்டது. இந்நிலையில் செவிலியரான கமலாதேவி வெள்ளம் சூழ்ந்த ஆற்றின் குறுக்கே குதித்து ஹூராங் கிராமத்தை அடைந்து குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகளை மேற்கொண்டார். உயிரையும் பொருட்படுத்தாமல் கடமையை செய்த அவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. இலங்கையில் சிறைச்சாலை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். நிதி முறைகேடு புகாரில் கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவுக்கு வரும் 26ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் உடல்நலக்குறைவால் வெள்ளிக்கிழமை இரவு சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். உயர் அழுத்தம் மற்றும் நீரிழிவு பாதிப்பு காரணமாக அவரை தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்குமாறு மருத்துவர்கள் பரிந்துரைத்தனர். இதையடுத்து அவர் கொழும்பில் உள்ள தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழாவை முன்னிட்டு நட்சத்திரங்களை வைத்து வெளியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் ஆடியோ வெளியீட்டிற்காக ரசிகர்கள் ஆவலோடு காத்திருக்கின்றனர். இந்நிலையில் அந்த பிரம்மாண்ட ஆடியோ வெளியீடு மலேசியாவில் டிசம்பர் மாதம் நடைபெற உள்ளதாகவும் இதில் தமிழ் சினிமா முன்னணி நட்சத்திரங்களான ரஜினி, கமல், சூர்யா, அஜித் ஆகியோரை அழைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.